வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சேனலில் 2019லேருந்து இப்போ வரைக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம சால்வ் பண்ணி போட்டுட்ருக்கோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸுக்கு வந்து 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுக்கு இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஐசிஎஃப், அதுக்கப்புறமா வந்து சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷனில் 2D 3D, ஏஜ் ப்ராப்ளம்ஸ், ஆவரேஜ், ஏபிஜிபி, அதுக்கப்புறமா நம்பர் சிஸ்டம் எல்லாம் வந்து 2019லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள கேட்ட ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எல்லா மாடல்ஸுமே வந்து சால்வ் பண்ணி போட்டிருப்போம். செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ராம் bought 36 mangoes. 5 mangoes were rotten. What is the percentage of the mangoes that were rotten? ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் மேங்கோஸை வந்து கீழே போடணும். பர்சன்டேஜ் கேட்டாலே டோட்டல் கிலோ போடணும். அதுக்கப்புறமா ரோட்டன் மேங்கோஸ் தானே கேட்டிருக்காங்க. ரோட்டன் மேங்கோஸ் வந்து 5 இன்டு 100 அவ்வளவுதான். எடுத்தோம் அப்படின்னா கட் பண்ணலாம். 2க்கு போட்டோம் அப்படின்னா 50, இங்கே வந்து 18, 25, 9, 125 டிவைடட் பை 9 வரும். அப்படின்னா ஒரு 9 9 27 7 இல்லை 8 வரும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13.89%. ஆப்ஷன் சியில் இருக்குது. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. வாட் பர்சன்ட் ஆஃப் 25 kg இஸ் 3.5 kg? 25 கிலோகிராமில் 3.5 கிலோகிராம் எத்தனை சதவீதம்? இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா நம்மளுடைய கீவேர்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஆஃப், அதுக்கப்புறமா இஸ். இது வந்துச்சு அப்படின்னா 25 வந்து கீழே வரும், 3.5 வந்து மேல வரும். இஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடியது மேல வரும். தமிழ்ல பாத்தீங்கன்னா 25 கிலோகிராமில், அதாவது 25 கிலோகிராம்ல வந்து 3.5 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டது. அப்ப 25 கீழே வரும், 3.5 மேல வரும். இன்டு 100 போட்டா முடிஞ்சு போச்சு. பண்ணோம் அப்படின்னா 350 டிவைடட் பை 25. 1 10 வரும், 100 4 14%. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில கொடுத்திருக்காங்க 14%. இந்த ப்ராப்ளம் பாருங்க. During Audi sale, the price of shares decreases from ₹19 to ₹50. What is the percentage of decrease? ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டை விலை ₹90 இருந்து ₹50 ஆக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. Find the percentage of decrease. இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு 90ல இருந்து 50 ஆட்டு குறைஞ்சிருக்கு. அப்போ விலை வந்து ₹40 வந்து குறைஞ்சிருக்கு. இந்த 40 வந்து நம்ம மேல போட்டுக்கணும். இப்போ ஆல்ரெடி இருந்த ஒரிஜினல் பிரைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இருந்த விலை என்ன அப்படின்னா 90 இன்டு 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் கிடைக்கும். ரெண்டையும் கட் பண்ணலாம். 400 டிவைடட் பை 9 அப்படி கிடைக்கும். 9 36, 4 மிச்சம் வரும். மறுபடியும் 36, 4 பை 9, 44, 4 பை 9%. ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. A tank can hold 50 liters of water. At present, only 30% of the tank is filled.
How many liters of water is required to fill 50% of the tank? ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர். இந்த 50 லிட்டரில் வந்து இப்போ வந்து 30% வந்து ஃபில் ஆகிருக்குது. அதாவது 50 இன்ட்டு 30/100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இப்போ 15 லிட்டர் வந்து ஃபில் ஆகிருக்கு. இப்போ என்ன கேட்காங்க, 50% லிட்டர் வந்து ஃபில் ஆக 50 அந்த டேங்கோட 50 பாதி அளவு வந்து ஃபில் ஆகுறதுக்கு இன்னும் எத்தனை லிட்டர் தேவை இருக்குது? ஆல்ரெடி ஒரு 15 லிட்டர் தேவை. 15 லிட்டர் ஃபில்லாக இருக்குது. இப்போ 50 லிட்டரோட 50% பார்க்கலாம். 50 லிட்டர்ஸோட 50% பார்த்தோம் அப்படின்னா 25. ஸோ 50% 25. ஆல்ரெடி வந்து ஒரு 15 லிட்டர் வந்து தண்ணி இருக்குது. ஸோ 25 மைனஸ் 15 போட்டோம்னா நம்மளுக்கு 10 லிட்டர். இன்னும் 10 லிட்டர் வந்து ஃபில் ஆகணும். இதுதான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க 10 லிட்டர். இந்த ப்ராப்ளம் பாருங்க. வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400? 400இன் 30% மதிப்பின் 25% என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து 400ஓட என்ன கேட்டிருக்காங்க, 30%, 30/100. இப்போ இதுக்கப்புறம் இதோடைய 25% கேட்டிருக்காங்க. அப்போ 25/100. இதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 400ஓட 30% என்று கேட்டிருக்காங்க. ஸோ 400 into 30/100. அதுக்கப்புறம் அதோடைய 25% கேட்டிருக்காங்க. மொத்தமா போட்டனாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். தனித்தனியா போட்டு கூட நம்ம செய்துக்கலாம். மொத்தமா போட்டோம் அப்படின்னா 100 ஆன்சர் பண்ணிடலாம். 0 0 5 5 2 2 10 இந்த 2 10 6 230 30. ஆன்சர் பாத்தீங்கன்னா 30. ஆப்ஷன் பில கொடுத்திருக்காங்க 30. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. இஃப் த price of உரைத் தால் after 25% increase is rupees 1875 per bag, find the original price of உரைத் தால் per bag. 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை உளுத்தம் பருப்பின் விலை 1875 எனில் அதன் அசல் விலை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இத பாருங்க. இப்ப நம்மளுக்கு இந்த 25% இன்க்ரீஸ்க்கு அப்புறமா 1875 கொடுத்திருக்காங்க. இப்ப அப்போ இதுக்கு முன்னால வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னால இருந்ததை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இந்த எக்ஸுக்கு அப்புறம் 25% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த 1875 வந்திருக்கு. இதை நம்ம 125/100 அப்படின்னு எடுக்கலாம். ஏன்னா 125/100 அப்படின்னு எடுத்திருக்கோம்னா இப்ப நம்ம 25/100 அப்படின்னு தான் போடுறோம். ஏன்னா 25%. இப்ப நம்ம 25/100 போட்டோம்னா அக்யூரேட்டா இந்த வேல்யூல 25% தான் கிடைக்கும். அதே நம்ம 125/100 போட்டோம்னா ஆல்ரெடி இருந்த வேல்யூல வந்து நம்மளுக்கு 25% கூடிதானே இந்த 1875 வந்திருக்கு. அப்போ நம்ம 125/100 அப்படிதான் போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1875. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 4 கட் பண்ணோம் அப்படின்னா 3 7 5. இப்போ 375 4ஆல பெருக்கும். இந்த 4 அந்த சைடு போகும்போது பெருக்கலா மாறும். பண்ணோம் அப்படின்னா 20 2 30 மிச்சம் 3 15. ஆன்சர் பாத்தீங்கன்னா 1500 ரூபாய். ஆப்ஷன் சில கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள். 4% of 400 minus 2% of 800 is equal to என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை தமிழ்ல பார்க்கலாம். 400இன் 4% கழித்தல் 800இன் 2%. ஃபர்ஸ்ட் 400ஓட 4% எடுப்போம். 400ஓட 4% எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? 16 வரும். கழித்தல் என்ன கொடுத்திருக்காங்க? 800ஓட 2%. 800ஓட 2% எடுப்போம். 800 into 2/100.
எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 16 வரும். ஸோ என்ன 2யும் கழிச்சோம் அப்படின்னா 16 மைனஸ் 16. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0. ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. when 240 is decreased by 15%, what will you get? 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். இந்த 240 எடுத்துப்போம். 240 எடுத்து அப்புறமா நம்மளுக்கு 15% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 240ல 85% இருக்கும். அதானே 15% குறைக்கப்பட்டா 85% இருக்கும். ஸோ 240 into 85/100 இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 5 5 7 5 35 2 12 12 into 7 கிடைக்கும். 12யும் 7யும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 14 மிச்சம் 1 8 12 4 0 200. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 204. இதுதான் இதோடைய ஆன்சர். இந்த ப்ராப்ளம் பாருங்க. The number of literate persons in a city increased from 5 lakhs to 8 lakhs in 5 years. What is the percentage of increase? ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க 5 லட்சத்திலிருந்து 8 லட்சம் மட்டும் மாறி இருக்கு. இதோடைய பெர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 5 லட்சத்துல 8 லட்சம் 3 லட்சம் அதிகமாக இருக்கு. இந்த 3 வந்து மேலே போட்டுக்கணும். இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு, அதாவது தொடக்கத்துல எவ்வளவு இருந்துச்சு, 5 லட்சம் இருந்துச்சு, அதை கீழே போட்டுக்கலாம். இப்போ 3/5 போட்டாலும் ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம 5 லட்சம்னு போட்டா கூட நம்மளுக்கு எதுவும் கேன்சல் தான் ஆகும். இது எப்படியும் கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ 3/5 போட்டாலும் ஆன்சர் வந்துடும். 3/5 into 100 நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 20 3 into 20 நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60% வரும். 60%. இதுதான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. An alloy contains 50% of copper. What quantity of alloy is required to get 600 gram of copper? ஒரு உலோகக் கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது. 600 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோகக் கலவை பெறப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அலாய் இருக்குது. இந்த அலாயில் வந்து 15% காப்பர் இருக்குது. காப்பர்னா சியூ தானே. ஸோ சியூனி போடும். இப்போ ஒரு அலாயில் 600 கிராம் வந்து காப்பர் இருந்துச்சுன்னா அந்த அலாயோடைய அளவு வந்து எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு கேட்டுருங்க. அப்போது இந்த 15% தான் 600 கிராம். அப்படி எடுக்கலாமா? நல்லா கவனிங்க. இந்த 15% தான் அந்த 600 கிராம். 15% ஆஃப் காப்பர் வந்து ஒரு அலாயில் இருக்குது. 100 கிராம் அலாய் 100% அலாய்னா அதில் 15% காப்பர் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து என்னது 15% இந்த 600 கிராம். அப்போது 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் அதோடைய ஆன்சர். இப்போ அடித்தோம் அப்படின்னா 3 5 போட்டோம் அப்படின்னா 2 3 12 40 வரும். 40 இன்டு 100 4000 கிராம். ஸோ 4000 கிராம்ஸ் வந்து இந்த அலாய் வந்து இருக்குது. ஆப்ஷன் பியில் இருக்கு. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் which is equivalent to two successive discounts of 25% and 20% given on an article. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தினை காண்க. அதாவது ஒரு பொருளோட விலை இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா 2 வாட்டி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த 2 வாட்டி டிஸ்கவுண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதாவது ஒரு வாட்டி டிஸ்கவுண்டோட ஈக்குவலா இருக்கும்னா அது எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பொருளோட மதிப்பு வந்து 100 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ 100ல வந்து நம்ம 25% டிஸ்கவுண்ட் பண்ணாங்கன்னு ஏன் ஃபர்ஸ்ட்
பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 75% இருக்கும். அப்போ 75 டிவைடட் பை 100. இப்போ மறுபடியும் ஒரு 20% டிஸ்கவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா இதுல எவ்வளவு இருக்கும்? 80% இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 25% டிஸ்கவுண்ட் பண்றாங்க, அடுத்து 20% டிஸ்கவுண்ட் பண்றாங்க. இப்போ இதை கட் பண்ணோம் அப்படின்னா 4, 5, 15, 15 4 60. அப்போ 100ல பாத்தீங்கன்னா 60 வந்து மிச்சம் இருக்குது. அப்போ 40% போயிடுச்சு. புரிஞ்சுதா? 60% இருக்குது அப்படின்னா 40% போயிடுச்சு. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40. ஆப்ஷன் டில இருக்குது. அவ்வளவுதான். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. 30% of a 3-digit number is 190.8. What will be the 125% of that number? 3 இலக்க எண் ஒன்றின் 30% மதிப்பு 190.8. அதே எண்ணின் 125% மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிளா பாத்தீங்கன்னா அந்த 3 டிஜிட் நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அந்த எக்ஸோட 30%, அதாவது 30/100 வந்து என்ன அப்படின்னா 190.8. சால்வ் பண்ண ஆன்சர் எடுக்கலாமா? பாருங்க, x is equal to 19080 divided by 30 அப்படின்னா 6 18 9 636. x is equal to 636. இப்போ இதோடைய 125% கேட்டிருக்காங்க. அப்போ இன்டு 125/100 போட்டோம் அப்படின்னா 25 போட்டா 5, 4, 1 4 4, 4 20, 96 36, 159 இந்த 5 45, மிச்சம் 4 25 29 2 7 795. ஆன்சர் பாத்தீங்கன்னா 795. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. if x% of x is equal to 25, then x என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. x இன் x சதவீதம் என்பது 25 எனில் x என்பது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிளா x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பாருங்க. x%னா x by 100 என்னது ஆஃப் x தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டு x is equal to 25. சிம்பிள் தான். இவ்வளவுதான். அங்க கொடுத்துருக்கத அப்படியே நம்ம எழுதியிருக்கோம். இப்போ பெருக்கணும் அப்படின்னா x ஸ்கொயர் வந்து 25 into 100. 25 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5, 100 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 10. ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50. 5 into 10 50. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம்ங்க. ஆப்ஷன் ஏல இருக்குது. அவ்வளோதான். இந்த கணக்கை பாருங்க. if 48% of 48 is equal to 64% of z, then z is equal to 48 48% equal to z இன் 64% எண்ணில் z இன் மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 48% 48/100 of 48 48 48% into 48 சமம் z இன் 64%, 64% of z, 64 divided by 100 into z. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 100 கேன்சல் பண்ணிடலாம். ஒரு நாள் 4, 2 நாள் 8, ஒரு நாள் 4, 24, 3 நாள் 12, 4 நாள் 16. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2. இசட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா 3ஐயும் 12ஐயும் பெருக்கினா போதும் 36. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36. இசட்டுடைய மதிப்பு வந்து 36. அவ்வளோதான்.
இந்த ப்ராப்ளம் பாருங்க. In an examination, a student scores 3 marks for every correct answer and loses 1 mark for every wrong answer. If he answers 80 questions in all, gets 160 marks. Find the number of questions he answered wrongly. ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண் பெறுகிறார். தவறான விடையளித்தால் 1 மதிப்பெண் இழக்கிறார். 80 வினாக்களுக்கு விடையளிக்க தேர்வர் 160 மதிப்பெண் பெறுகிறார் எனில் அவர் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்ல வந்து சரியான கொஸ்டினும் இருக்கு, தவறான கொஸ்டினும் இருக்கு. சரியான கொஸ்டினை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? தவறான கொஸ்டினா ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 80 கிடைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 80. ஸோ நம்ம அப்படி எடுத்திருக்கோம். இப்போ சரியான கேள்விக்கு 3 மதிப்பெண் கொடுக்குறாங்க, 3 மார்க்ஸ். 3 இன்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், 3x. தவறான கேள்விக்கு 1 மதிப்பெண்ணை குறைக்கிறாங்க, அப்போ -y. இப்போ இதோடைய மொத்த மதிப்பெண் கூட்டணும் அப்படின்னா 160. அதாவது 80 கொஸ்டின் அட்டன் பண்ணி 160 மார்க் வந்து எடுத்திருக்காரு அவரு. இது ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணலாமா? x plus y is equal to 80. அதே சமயத்துல 3x minus y is equal to 160. இதை அடிச்சோம் அப்படின்னா 4x is equal to 240 கிடைக்கும். அதனால 24. x is equal to 60. இந்த x அப்படிங்கிறது சரியான கேள்விகள். நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டது தவறான கேள்விகள். மொத்தம் 80 கொஸ்டின் இருக்குது. இதுல சரியான கேள்விகள் 60னா மீதம் 20 கேள்வி தானே தவறாட்டு இருக்க முடியும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க 20. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. When 60 is subtracted from 60% of a number to give 60, the number is. ஒரு எண்ணின் 60% இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த எண்ணை நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? 60 is subtracted from 60% of a number. 60 by 100 எக்ஸ், சரியா? அதான் அந்த நம்பர். இது வந்து 60ஆல கழிக்கிறாங்க. கழிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 60 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. இப்ப இந்த எக்ஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்ன அப்படின்ட்டு பாருங்க. நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 3/5 வருமா? 3x minus 300 divided by 5 is equal to 60. இந்த 60 அந்த சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3x minus 300 is equal to 300. 3x is equal to 600. x is equal to 200. அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். x is equal to 200. ஆப்ஷன் டில இருக்குது. அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ப்ராப்ளம் பாருங்க. இன் a leadership election between A and B, A win by margin of 192 votes. A gets 58% of the total votes. Find the total vote polled. ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் A மற்றும் B ஆகிய இரு நபர்களில் A ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். மொத்த வாக்குகளில் A ஆனவர் 58% பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இங்க வந்து A ஆனவர் வந்து 192 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெறுகிறார். 192 அப்படின்னா A உடைய பெர்சன்டேஜ் வந்து 58%. அப்போ பி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 42% ஓட்டு வாங்கியிருப்பாரு. இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 16% கிடைக்கும். இந்த 16% தான் 192 ஓட்ஸ். அதாவது இந்த 16% தான்
192 votes. ஏன்னா அவர் 192 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. நம்மளுக்கு மொத்த வாக்குகள் கேட்டிருக்காங்க. அப்ப 100% என்ன அப்படின்னு பார்க்கணும். அடிச்சோம் அப்படின்னா 8, 50, 4, 25, 48 into 25, 8, 40, மிச்சம் 4, 24, 16, மிச்சம் 1, 96, 0, 10, 12. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1200. ஆப்ஷன்ல செக் பண்ணலாம். ஆப்ஷன் பில இருக்கு 1200. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. If the candidates A, B, C in a school election got 153, 245 and 102 votes respectively, find the percentage of votes got by the winner. A, B, C என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது A வந்து 143% இல்ல 143 ஓட்டு வந்து ஏக்கு கிடைச்சிருக்கு, பிக்கு பாத்தீங்கன்னா 245 கிடைச்சிருக்கு, சிக்கு பாத்தீங்கன்னா 102 கிடைச்சிருக்கு. இதுல கண்டிப்பா வந்து பி தான் வந்து ஜெயிச்சிருப்பாரு. இவருடைய பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டோட்டல் ஓட்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். 153, அடுத்து 245, 102 மூணையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் ஓட் கிடைக்கும். டோட்டல் ஓட் வந்து 500. இந்த 500ல 245 எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு 245 divided by 500 into 100 அடிச்சோம் அப்படின்னா 4, 9, 49% கிடைக்கும். 49%. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பில இருக்கு. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. 12% of 250 liter is the same as dash percentage of 150 liter. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எந்த சதவீதத்துக்கு சமமாகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பார்க்கலாம், ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இது அப்படியே வந்து நம்ம ஃபார்மெட்ல எழுதிக்கலாம். 12% வந்து 12 by 100 into 250 இப்படி எழுதிக்கலாமா? அப்படியே இது எதுக்கு சேமா இருக்கும்? சேம்னா ஈக்குவல் டு எந்த பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸ் பை 100 அப்படின்னு போடலாம். எக்ஸ் பை 100 இன்டு 150. அவ்வளவுதான். இந்த ஒரு ஸ்டெப் நீங்க எடுக்க தெரிஞ்சாலே போதும், ஈஸியா நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். இந்த 100 கேன்சல் பண்ணிடலாமா? 50 கேன்சல் பண்ணிடலாம். 3, 5, 4, 4 into 5 12%. 20%. அப்ப x is equal to 20. அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 20% ஈக்குவலா இருக்கும். ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க 20%. அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. The income of a person increased by 10% and decreased by 10%. Then percentage change in his income. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்ட பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவரது வருமானம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளா பண்ணிடலாம். அவருடைய இன்கம் வந்து 100 அப்படின்னு எடுத்துப்போம். இந்த 100ல ஃபர்ஸ்ட் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 110 by 100 அப்படின்னு நம்ம போடுவோமா? அதுக்கப்புறம் 10% டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீசஸ்னா 90 by 100 அப்படின்னு நம்ம போடுவோமா? இதை சால்வ் பண்ணுங்க. 99% வருது. அப்போ 100%ல 1% கம்மியா இருக்குது. ஃபர்ஸ்ட் 100 இருந்துச்சு, இப்போ பாத்தீங்கன்னா 99 தான் இருக்குது. அப்போ 1% வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்குது. இதை ஆப்ஷன்ல செக் பண்ணுங்க. ஆப்ஷன் பில கொடுத்திருக்காங்க டிக்ரீசஸ் பை 1%. இதுதான் இதனுடைய சரியான பதில். இந்த ப்ராப்ளம் பாருங்க. If 16 2 by 3% of a number is 40, then the number is. ஒரு எண்ணில்
16 2/3% என்பது 40 எனில் அந்த எண் யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கதை நம்ம ஃபிராக்ஷனா மாத்தணும். ஸோ 16 2/3% அப்படிங்கிறத நம்ம வந்து 50/3% அப்படின்னு நம்ம எடுக்கலாமா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50/3% ஆஃப் a நம்பர். ஒரு நம்பர்ல 50/3% வந்து பாத்தீங்கன்னா 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி. இப்படி எழுதிக்கலாம். 50/3%. 3% நம்ம டிவைட் பை 100 போடலாமா? இன்டு 100 இன்று அந்த நம்பரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. அவ்வளவுதான். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். கட் ஆகும். கட் ஆயிட்டு இது கட் ஆச்சு அப்படின்னா 20. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டு 3 இன்டு 20. இப்போ 20 இன்டு 12 எவ்வளோ? 240. 240 அவ்வளோதான். இதுதான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கு 240. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. A family went to a hotel and spent rupees 350 for the food and paid 5% GST extra. Calculate the CGST and SGST. ஒரு குடும்பம் உணவகத்திற்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவு செய்து கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% சரக்கு சேவை வரியை கணக்கிடுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் ஜிஎஸ்டி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். மொத்தமாட்டு இவங்க ரெண்டுத்துக்கும் சேர்த்து 5% வந்து டேக்ஸ் கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட 5% பார்க்கலாம். 350 இதோட 5% பார்த்தோம்னா 5/100 போட்டு 2 35 டிவைடட் பை 2 1 7 5 17.5 வரும். இந்த 17.5 பார்த்தீங்கன்னா மொத்த ஜிஎஸ்டி. இதில் சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 8 16 1 7 1 5 8.75 கிடைக்கும். இந்த 8.75 பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டியும் 8.75 தான், எஸ்ஜிஎஸ்டியும் 8.75 தான். ஆப்ஷன் வந்து பியில் கொடுத்துருக்காங்க 8.75. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. 900 boys and 600 girls appeared in an examination of which 70% of the boys and 85% of the girls passed in the examination. Find the total percentage of students who did not pass. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதுல பாய்ஸ்ல 70% வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அப்போ 30% வந்து பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, அதாவது ஃபெயில் ஆகியிருப்பாங்க. அப்போ 900 பாய்ஸ் இருக்காங்களா, இதுல 30%, அதாவது 30/100 அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 270. இந்த 270 பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆனவங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபெயில் பெர்சன்டேஜ் தான் கிடைச்சிருக்கு. தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து கேர்ள்ஸ் பாருங்க. கேர்ள்ஸ்ல வந்து 85% வந்து பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 600ல 15% வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஸோ 15/100 90 வரும். 90 பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமா ஃபெயில் ஆனது பாத்தீங்கன்னா 270 கூட்டல் 90 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 360 கிடைக்கும். 360 வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 900 கூட்டல் 600 1500 ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு 100 ஏன்னா பெர்சன்டேஜ் இல்லையா, கட் பண்ணோம் அப்படின்னா
5 15 7 35 2 72 3 2 4 24% இதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன்ல செக் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க 24%. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. 25% ஆஃப் 25% இஸ் 25%இன் 25% என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரும் பயப்பட வேண்டாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் 25%னா என்ன? 100க்கு 25 போடணும். 25/100 அப்படி போட்டா நம்மளுக்கு 25% கிடைச்சிரும் இல்லையா? இது கூட 25% 25% ஆஃப் 25% அப்படின்னா இன்னொரு 25/100 போடும். அவ்வளவுதான். சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 4 4 1/16 வரும். இதை நம்ம மறுபடியும் கீழே எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டோம் அப்படின்னா 100 0 போடலாமா? கூட ஒரு 0 ஆட் பண்ணோம்னா கூட ஒரு 0 போடலாம். இப்போ 16க்கு எத்தனை வாட்டி போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 வாட்டி போகும். 16 6 6 3 96 வரும். மிச்சம் 4 இருக்கு. 4 40 ஆச்சா? 16 32 32 × 8 அப்போ 80 போட்டோம் அப்படின்னா 16 × 5 வந்து 80 வரும். ஸோ 16 × 5 80 625 0.0625 இதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க 0.0625 அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. If price of a tea increased by 20%, by what percentage must the consumption be reduced to keep the expense the same? தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து நம்ம கான்செப்டுவலா போகிறதுக்கு பதிலா நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா x divided by 100 plus x into 100. இது வந்து என்ன அப்படின்னா அதிகரிச்சு அதுக்கப்புறமா எவ்வளவு வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா இதே வந்து x divided by 100 minus x into 100. இது வந்து எவ்வளவு ஃபர்ஸ்ட் வந்து குறைத்து கொண்டு அதுக்கப்புறமா எவ்வளவு அதிகரிக்கணும், அப்போ வந்து ரெண்டோட எக்ஸ்பென்ஸையும் கன்சப்ஷனையும் சேம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா x divided by 100 minus x. பெர்சன்டேஜ்ல பொதுவாட்டு வந்து நம்ம ரொம்ப ஃபார்முலா படிக்க வேண்டியது இருக்காது. ஸோ இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகத்தில் வச்சிட்டீங்கன்னா இந்த மாடலில் வரக்கூடிய சம்ம வந்து நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். இது பார்ப்போம். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா வந்து x divided by 100 plus x into 100 இந்த ஃபார்முலா. ஆக்சுவலா வந்து எக்ஸ் வந்து இந்த எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகரிக்கிறாங்க குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ 20%. ஸோ 20 divided by 100 plus 20 எவ்வளவு? 120 into 100. நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 6 6 6 4 6 36 4/6 கட் பண்ணோம் அப்படின்னா 16 2/3%. ஆப்ஷன்ல பார்க்கலாம். ஆப்ஷன் பில இருக்குது 16 2/3%. அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. a number when decreased by 20% gives 80. find the number. ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ் நம்பரை வந்து 20% குறைக்கிறாங்க. அப்போ மிச்சம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்? 80 இருக்கும். ஸோ 80/100 அப்படி போடலாம். இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 80 கிடைக்குது. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 80 கேன்சல் பண்ணிடலாம். x is equal to 100. 100 தான் அந்த நம்பர். இதுதான் இதோட ஆன்சர். அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. a student gets 31% in an examination but fails by 12 marks. If the pass percentage is 35%, find the maximum marks of the examination. ஒரு மாணவர்
35% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 31% மார்க்ஸ் எடுத்திருக்காரு. ஆனா 12 மார்க்ல வந்து தோத்து போயிருக்காரு. அப்போ இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா பாஸ் பெர்சன்டேஜ் வந்து 35. அப்போ பாத்தீங்கன்னா 35 minus 31 4%. இந்த 4% தான் 12 மார்க். அதாவது இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் 4%. 12 மார்க்ல கரெக்டா தோத்துருக்காரு. மேக்ஸிமம் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100 எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். 300. அப்போ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து எவ்வளவு 300. ஆப்ஷன் ஏல கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ப்ராப்ளம் பாருங்க. Inian bought 5 dozen eggs. Out of that 5 dozen eggs, 10 eggs are rotten. Express the number of good eggs as percentage. இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இனியன் பாத்தீங்கன்னா 5 டசன் முட்டை வாங்கியிருக்காரு. 5 டசன்னா ஒரு டசன் வந்து 12. அப்போ 5 டசன்னா 60 முட்டை. இதுல பாத்தீங்கன்னா 10 முட்டை வந்து அழுகி போச்சு, கெட்டு போச்சு. அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? குட் எக்ஸ் பெர்சன்டேஜ், நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க. குட் எக்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 10 முட்டை அழுகுச்சுன்னா 50 முட்டை வந்து குட் எக்கா இருக்கும். மொத்தம் 60. அப்ப இதோட பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 3 5 250 டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா 8 3 24 1 3 9 3 9 3 9 83.33%. ஆப்ஷன் பில கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். A dealer allows a discount of 10% and still gains 10%. What is the cost price of the book which is marked at rupees 220? ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை ரூபாய் 220 எனில் அதன் அடக்க விலை யாது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. பாருங்க, ஒரு டீலர் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஆனாலும் அவருக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தானே டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். அதாவது என்னது, குறித்த விலையில இருந்தாலும் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். என்னதான் நம்ம ஒரு கடைக்கு போயிருந்தாலுமே அதோட காஸ்ட் பிரைஸ் ஒன்றும் இருக்கும். ஆனா அவங்க மார்க் பண்ணி போட்டிருப்பாங்க. டிஸ்கவுண்ட் ஏத்தினாலும் சரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இருக்க விலையில கூட்டிட்டு தான் அதை டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளவு? 220. இந்த மார்க்கெட் பிரைஸ் கூட டிஸ்கவுண்ட் 10%. அப்போ மிச்சம் 90/100 இருக்கும். அதானே? இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா காஸ்ட் பிரைஸ் இன்டு 10% கூடி இருக்கு இல்லையா? 110 டிவைட் பை 100. இதுக்கு வந்து இது வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்ம காஸ்ட் பிரைஸ் தான் நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் அடிச்சுக்கலாம். அப்படின்னா 2 20. காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு? 180 ரூபாய். அவ்வளவுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சில கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க. The sum of two numbers is 116 2/3% of the second number. Then the ratio of the first number to the second number is. இரு எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணின் 116 2/3% எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கு இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு நம்பரையும் வந்து நம்ம ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஏயும் பியையும் கூட்டணும் அப்படின்னா 116 2/3% ஆஃப் செகண்ட் நம்பர் என்னது? பி. இப்போ இந்த 116 வந்து கலப்பு பின்னத்துல இருக்குதா? இதை வந்து 116 இன்டு 3 எவ்வளோ? 18 1 4 348 கூட்டு 2 350/3 அப்படின்னு வரும். இங்க பெர்சன்டேஜ்ல இருக்கனால நம்ம டிவைட் கீழே வந்து 100 போடும். ஸோ 300 இன்டு பி. ஸோ ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 350/300 இன்டு பி. நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 7
6. இப்போ a plus b is equal to 7b divided by 6. அடுத்து a is equal to 7b by 6 minus b. இங்க போனோம் அப்படின்னா 6 வரும். 7b minus 6b வரும் b divided by 6. இங்க a. நம்மளுக்கு என்ன a by b ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. a is to b ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. ஸோ a by b எடுத்தோம் அப்படின்னா இங்க 1 இருக்கும், இங்க 6 இருக்கும். ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1:6. இதுதான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஏல இருக்குது 1:6. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. In an examination, A got 25% marks more than B. B got 10% less than C. And C got 25% more than D. If D got 320 marks out of 500, find the marks obtained by A. ஒரு தேர்வில் A என்பவர் B ஐ விட 20% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார். B என்பவர் C ஐ விட 10% குறைவாக பெற்றுள்ளார். C என்பவர் D ஐ விட 25% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார். D என்பவர் மொத்த மதிப்பெண்கள் 500க்கு 320 பெற்றுள்ளார். எனில் A என்பவர் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். நம்மளுக்கு இங்க D உடைய மார்க் மட்டும் தான் தெரியும். D உடைய மார்க் பாத்தீங்கன்னா 320. ஸோ இங்க D வச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா C வந்து 25% D விட அதிகமா இருக்கு. ஸோ C is equal to 25% அதிகம்னா 125 போடலாமா? மொத்தமா சேர்க்கும் போது 125 by 100 into D. D இங்க என்ன 320. ஸோ 320 போட்டோம் அப்படின்னா 5 ஒரு 6 5 25 into 16 25 into 16 15 25 5 10 400. C பாத்தீங்கன்னா 400. இப்போ அடுத்து C வச்சு வரக்கூடிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா B got 10% less than C. B வந்து 10% C விட லெஸ்ஸா இருக்கு. 10% லெஸ்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 90% இருக்கும். அப்போ 90 by 100 into C. C எவ்வளவு? 400. ஸோ 400 போட்டோம் அப்படின்னா 360. இதுதான் B. சரி, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது A. என்ன சொல்லியிருக்காங்க? A got 25% marks more than B. 25% marks more than B அப்படின்னா 125 by 100 into B. B உடைய வேல்யூ என்ன? 360. ஸோ 360. இங்க 25 போட்டோம் அப்படின்னா 4 5 90 9 45 450. ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 450. இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பில கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. Among the residents of a street, 65% speak Tamil, 52% speak Hindi, 40% speak Malayalam, 30% speak both Tamil and Malayalam, 32% speak both Tamil and Hindi, 25% speak both Hindi and Malayalam. If 10% speak languages other than these three languages, then what is the percentage of residents who speak all three languages? ஒரு தெருவில் வசிப்பவர்களில் 65% பேர் தமிழும், 52% பேர் இந்தியும், 40% பேர் மலையாளமும் பேசுகிறார்கள். 32% பேர் தமிழும் இந்தியும், 30% பேர் தமிழும் மலையாளமும், 25% பேர் இந்தியும் மலையாளமும், 10% பேர் இம்மூன்று மொழிகளையும் தவிர மற்ற மொழிகளை பேசுகிறார்கள் எனில் 3 மொழிகளையும் பேச தெரிந்தவர்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு தெருவுல வந்து 65% பேர் வந்து தமிழ் பேசுறாங்க, 52% பேர் ஹிந்தி பேசுறாங்க, 40% வந்து மலையாளம் பேசுகிறாங்க. மொத்தமா கூட்டணும் அப்படின்னா 157 வருது. சரிங்களா? இப்போ 32% வந்து இந்தியும் பேசுறாங்க, தமிழும் பேசுறாங்க. 30% பேர் வந்து தமிழும் பேசுறாங்க, மலையாளமும் பேசுறாங்க. 25% பேர் வந்து இந்தியும் பேசுறாங்க, மலையாளம் பேசுறாங்க. இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 87 கிடைக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் போட்டு நம்ம காம்ப்ளிகேட்டடாகவும் சால்வ் பண்ணலாம். நான் வந்து இது ஈஸி மெத்தட் சொல்லி தரேன். அதே சமயத்தில் இது வந்து ப்ராப்பரான மெத்தட் தான். ஏன்னா நம்ம வென் டயக்ராம்லயும் ஒரு ஃபார்முலா போட்டு தான் நம்ம செய்வோம். அந்த ஃபார்முலா போட்டு என்ன வருமோ அதுதான் வந்து நான் டைரக்டா வந்து கான்செப்டா எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்பவே பெரிய ஷார்ட்கட்லாம் ஒன்றும் இல்லை. சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 157 பார்த்தீங்கன்னா மொத்தமாட்டு சிங்கிள் மொழியை வந்து தனித்தனியாட்டு பேசக்கூடியவங்க. இந்த 87 வந்து ரெண்டு மொழியை பேசக்கூடியவங்க. இப்போ பாருங்க 10% இருந்து 3 மொழிகளை தவிர மற்ற மொழிகள் பேசுறாங்க. அதாவது 10% வந்து இந்த 3 மொழி தமிழ், ஹிந்தி, மலையாளம் இந்த 3 மொழியுமே தவிர மற்ற மொழி பேசுறாங்க. அப்போ இந்த 90% தான் பாத்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி, மலையாளம் இந்த 3 பேசக்கூடியவங்க. அதாவது மொத்தமா கலந்து இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 90%. இது ஒரு சைடு இருக்கட்டும். இந்த 157யும் இந்த 87 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 70 கிடைக்கும். இந்த 70 பாத்தீங்கன்னா மொத்தமா தனித்தனியா பேசக்கூடியவங்களும் சரி, அதுக்கப்புறமா ரெண்டு லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களும் சரி சேர்த்து மொத்தமா இந்த 70%குள்ள வந்துருவாங்க. அப்ப இந்த 90 மைனஸ் 70 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 20% கிடைக்கும். இந்த 20% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை தள்ளி 3 மொழிகளும் சேர்ந்து பேச தெரிஞ்சவங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து மொத்தமா 90% இருக்காங்க. இந்த 3 மொழிகளும் பேசக்கூடியவங்க. அதுல நம்ம சிங்கிள் ஆட் வந்து பேசக்கூடியவங்க நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 157 இருக்காங்க. அதே சமயத்துல வந்து ரெண்டு மொழியாட்டு பேசக்கூடியவங்க 87% நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம மொத்தமாட்டு வந்து அதுல கொடுத்துருக்கிறபடி நம்ம எடுக்கலாம். 87 பேர் இருக்காங்க. ரெண்டே மைனஸ் பண்ணும்போது 70% வருது. இந்த 70% பாத்தீங்கன்னா என்னன்னா ஆல்ரெடி சிங்கிள் ஆட்டு பேசக்கூடியவங்களும் சரி, ரெண்டு லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களும் சரி இந்த 70%க்குள்ள வந்துருவாங்க. அப்ப நமக்கு மிச்சம் ரெண்டே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 20%. இந்த 20% தான் இந்த 3 மொழியிலும் பேசக்கூடியவங்க. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்குது. நீங்க ஃபார்முலா போட்டு செஞ்சீங்கன்னா கூட இதுதான் வரும். அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க 0.01% இஸ். இது வந்து சிம்பிளான ப்ராப்ளம் தான். நான் ஒரு சின்ன அடவு இருக்கு. நிறைய பேர் அதில் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. பாருங்க 0.07%. பர்சன்டேஜ்னா அப்படின்னா என்ன? டிவைடட் பை 100 அப்படி போடணும். அப்பதான் பர்சன்டேஜ் அப்படின்னு வரும். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 0.0007 இப்படி வரும். இதை நம்ம ஆப்ஷன்ல இருக்க மாதிரி ஃப்ராக்ஷன்ல எடுத்தோம் அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கா? ஸோ 7/1 2 3 4 0 போடணும். ஸோ இதான் அதோட ஆன்சர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜை வந்து மைண்ட் பண்ணாம தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வந்து எடுத்து வந்திருக்கேன். சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். டிஎன்பிஎஸ்சில கேட்ட ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் 7/10,000. அவ்வளவுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க. If 10% of A is equal to 12% of B, then 15% of A is equal to what percent of B? A இன் 10% என்பது B இன் 12% சமம் எனில் A இன் 15% B இன் எந்த சதவீதத்திற்கு சமம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க 10% of A. 10% என்ன? 10/100 of A into A is equal to 12%. 12/100 of B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 15% of A வந்து பிக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். கட் பண்ணோம் அப்படின்னா 5 6 A is equal to 6 B is equal to 5 இந்த மாதிரி கிடைக்கும். A இதுக்கு 6 இப்படி போகும், B வந்து இப்படி வரும். சரியா? இப்போ பாருங்க 15% of A. 15% எப்படி போடலாம்? 15/100 of A is equal to what percentage of B? What percentage? Percentage நம்ம X எடுக்கலாமா? இப்படி தானே போடுவோம். X/100 of B. அப்படி போட்டோம் அப்படின்னா கேன்சல் ஆகும். இப்போ A ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 15 into A 6. B ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 5. இந்த 5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 18. X is equal to 18. அதாவது 18%. அவ்வளவுதான். ஆப்ஷன் பில கொடுத்திருக்காங்க 18%. இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவையின் அளவு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க.
An alloy contains 26% of copper. What quantity of alloy is required to get 260 gram of copper? அதாவது ஒரு அலாயில பாத்தீங்கன்னா 26% வந்து காப்பர் இருக்குது, அதாவது Cu. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு அலாயில 260 கிராம் வந்து காப்பர் இருந்துச்சுன்னா அந்த அலாய் வந்து எத்தனை கிராம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அலாய் பாத்தீங்கன்னா 26% இருக்கு, அதானே? 26%க்கு 260, அப்போ 100% சேர்ந்தாதான், சாரி, ஒரு 26% வந்து காப்பர், 100% சேர்ந்ததான் அலாய். ஸோ இப்படி போட்ட 26% 260 கிராம் காப்பர் இருக்கு. 26 into 260 into 10, அப்போ 1000 கிராம் வந்து அலாய் இருக்கும். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. P's income is 25% more than that of Q. By what percentage is Q's income less than that of P's? Pயின் வருமானம் Qவை காட்டிலும் 25% அதிகமெனில் Qவின் வருமானம் Pயை காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அதிகம் கொடுத்து அதுக்கப்புறமா எத்தனை சதவீதம் குறைவு கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளா நீங்க செய்ய வேண்டியது x divided by 100 plus வரும் 100 plus x into 100. இவ்வளவுதான் சிம்பிள். இதே வந்து இங்க குறைவு கொடுத்து அடுத்து அதிகம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெஸ் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மோர் அப்படி கேட்டாங்க அப்படின்னா x divided by 100 minus x into 100. இந்த ரெண்டு ஃபார்முலா தான். இந்த மாடல்ல நிறைய சம் வரும், அதுக்கு நீங்க சிம்பிளா போட்டுடலாம், ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். இவன் பாத்தீங்கன்னா எக்ஸை வந்து நம்ம 25 எடுக்கணும். 25% தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா 25 divided by 125 into 100. கேன்சல் பண்ண 5 20. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20% வரும். ஆப்ஷன்ல செக் பண்ணலாம். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க 20%. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க. பெருசா சார்ட்லாம் போட்டோன்னா பயந்துடாதுங்க, ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஸ்டடி த ஃபாலோயிங் பார் கிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ. அதாவது ஒரு பார் கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? What was the percentage decline in the production of fertilizers from 1997 to 1998? 1997 to 1998. 7 என்ன இருக்கு, 8 என்ன இருக்கு? பார்த்தீங்கன்னா 7ல வந்து 60, சரிங்களா, பர்சன்டேஜ். 98ல வந்து 45, 60 மைனஸ் 45. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கிடைச்சிருமா? இப்போ ரெண்டுக்கும் உள்ள பர்சன்டேஜ் டிக்ளைன் தானே கேட்டிருக்காங்க, டிவைட் பை 60 into 100. ஏன்னா நம்ம 97ல இருந்து 98க்குள்ளது கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 97ல இருந்து 98 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 15 கிடைக்கும். டிவைடட் பை 60 into 100. கட் பண்ணோம் அப்படின்னா 4 4 8 2 5 25%. அதாவது 25% தான் இதோட ஆன்சர். அவ்வளவுதான். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க. The price of an item is increased by 20% and then decreased by 20%. Then final price as compared to original price is. ஒரு பொருளின் விலையானது 20% அதிகரித்தது பின் 20% குறைகிறது. முதல் விலையை ஒப்பிடும் பொழுது கடைசி விலையானது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பொருள்ல வந்து 100% இருக்குமா? முழுமையாட்டு எந்த ஒரு பொருள் இருந்தாலுமே சரி 100% இருக்கும். அதோட பிரைஸ் வந்து 100% வச்சுப்போம். இவன் பாருங்க, இன்க்ரீஸ்டு பை 20%. அப்போ 120 by 100 ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து பாருங்க, தென் டிக்ரீஸ்டு பை 20%. அதுக்கப்புறமா 20% குறைஞ்ச அப்படின்னா 80 by 100 அப்படி போடலாம். பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா 16 96 வரும். 100 மைனஸ் 96 4% வந்து குறைஞ்சிருக்கு, சரிங்களா? அதை விட ஃபர்ஸ்ட் இருந்த பிரைஸோட 4% குறைஞ்சிருக்கு. இது இன்னொரு வந்து ஃபார்முலா மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே பார்க்க வேண்டிய தேவையில்லை. இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ்டு கெயின் ஆர் லாஸ் இந்த மாதிரி வந்தாலே என்ன பண்ணணும் அப்படின்னா x²
பை 100 போட்டோம் அப்படின்னா ஈஸியா எடுத்துடலாம். இங்க எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 20 போடணும். 20 ஸ்கொயர் என்னது 400. 400 by 100 4. ஸோ 4%. 4% லெஸ். அவ்வளவுதான். சிம்பிளாட்டே வந்துரும். எனிவே ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில கொடுத்திருக்காங்க 4% லெஸ். இந்த ப்ராப்ளம் பாருங்க. The price of a raincoat was slashed from 1060 to 901 by a shopkeeper in the winter season to boost the sales. Find the rate of discount given by him. மழைக்காலத்தின் போது விற்பனை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மலை சட்டையின் விலையை 1060 901 குறைத்தார் எனில் அவர் வழங்கிய தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். மார்க்டு பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை மார்க்டு பிரைஸ் இன்டு 100. அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும் என்ன செய்வோம், ஆல்ரெடி மார்க் பண்ணக்கூடிய ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு கிடச்சிரும். டிவைடட் பை மார்க் ப்ரைஸ் இன்டு 100 போட்டோம்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கிடச்சிரும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு வந்து 1060 தான் வந்து மார்க் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் வந்து 901 divided by mark price 1060 into 100. 1060 minus 901 951 10 9 5 159 159 divided by 1060 into 100 கட் பண்ணோம் அப்படின்னா இதையும் கட் பண்ணிடலாம். 5 5 3 இங்க வந்து 53 into 3 159 வரும். 3 into 5 15%. அவ்வளோதான். அதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க 15%. இந்த ப்ராப்ளம் பாருங்க. 8 1/2 meters is what percent of 11 1/3 meters? 8 1/2 மீட்டர் என்பது 11 1/3 மீட்டரில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இதை ஃப்ராக்ஷனா மாத்தலாமா? 8 1/2 மீட்டரை வந்து நம்ம ஃப்ராக்ஷனா மாத்துறோம் அப்படின்னா 17/2. அதே சமயத்துல 11 1/3 வந்து நம்ம ஃப்ராக்ஷனா மாத்துறோம் அப்படின்னா 34/3. இப்ப பாருங்க, 8 1/2 மீட்டர் என்பது 11 1/3 மீட்டரில் எத்தனை சதவீதம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 8 1/2 மீட்டர், 8 1/2 மீட்டர் என்பது இந்த மீட்டர்ல எத்தனை சதவீதம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மேலதான் பாத்தீங்கன்னா 17/2 வரும். இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இஸ் வாட் percent of 8 1/2 மீட்டர் இஸ். ஸோ 8 1/2 மீட்டர்ஸ் தான் 11/2. அது மேல வரும். கீழே பாத்தீங்கன்னா 11 1/3. 11 1/3 வந்து 34/3. இங்கிலீஷ்ல வந்து இந்த ஆஃபும் இஸ்ஸும் வச்சு நம்ம எடுக்கணும். ஆஃப் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வரக்கூடியது கீழே வரும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த இதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போ இப்படி போட்டோம் அப்படின்னா இன்டு 100 வரும். அப்படி நம்ம எழுதிக்கலாம். 17/2 இன்டு அப்படியே மாத்தி போட்டோம் அப்படின்னா 3/34 இன்டு 100. அடிச்சோம் அப்படின்னா 2 வரும். அடிச்சா 50, அடிச்சா 25. 25 இன்டு 3 75%. ஆப்ஷன்ல செக் பண்ணலாம். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க 75%. அவ்வளவுதான். இதான் இதோட ஆன்சர். இந்த ப்ராப்ளம் பாருங்க. செந்தில் bought a car for rupees 4,26,000. He paid rupees 9,000 for transportation and rupees 15,000 was paid for its insurance. Then it was sold for rupees 4,41,000. What is the gain or loss percentage? செந்தில் என்பவர் ஒரு மகிழுந்தை ரூபாய் 4,26,000க்கு வாங்கி மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீட்டுத் தொகைக்காக முறையே ரூபாய் 9,000 மற்றும் ரூபாய் 15,000 செலுத்தி அதன்பின் அம்மகிழுந்தை
4,41,000க்கு விற்பனை செய்கிறார் எனில் அவர் அடைந்தது லாபமா நட்டமா எத்தனை சதவீதம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, செந்தில் வந்து 4,26,000 ரூபாய்க்கு ஒரு காரை வாங்குறாரு. அதுக்கப்புறமா 9,000 வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவழிக்காரு. 15,000 வந்து இன்சூரன்ஸுக்கு போடுறாரு. 5, 1 மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4,50,000 வந்து அவர் வந்து அந்த காருக்காண்டு வந்து செலவு பண்ணியிருக்கிறாரு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா வித்துடுறாரு. எவ்வளோத்து விற்கிறாரு அப்படின்னா 4,41,000 விற்கிறாரு. அப்போது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 9,000 வந்து கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து நஷ்டம். ஸோ இப்போ லாஸ் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ் பெர்சன்டேஜ் வந்து லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,50,000 இன்டு 100 நம்ம போட்டோம் அப்படின்னா 3 50 வரும். கட் பண்ணோம் அப்படின்னா 2. அப்போ 2% லாஸ் ஆகியிருக்குது. அவ்வளோதான். ஆப்ஷனில் பார்க்கலாம். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க லாஸ் 2%. இந்த ப்ராப்ளம் பாருங்க, 10% ஆஃப் 5 and 5% ஆஃப் 10 add up to 5இன் 10% மற்றும் 10இன் 5% ஆகியவற்றின் கூடுதல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, 10% ஆஃப் 5 5 இருக்கு. இதோட 10% எப்படி போடும்? இன்டு 10/100 அப்படின்னு போடுவோமா? இப்போ இதையும் அடுத்து பாருங்க, 10ஓட 5% 5/100 இன்டு 10 இதையும் ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆட் பண்ணோம் அப்படின்னா 1/2 வருமா மேலே? அது இதை பண்ணோம் அப்படின்னா 1/2 வரும். ஸோ 1/2 ப்ளஸ் 1/2 2/2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 வரும். ஆப்ஷன் சியில் இருக்குது. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் பாருங்க, the value of x if 20% of x is equal to 50. xஇன் மதிப்பு 20% ஆனது 50 எனில் xஇன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா நம்ம பாக்ஸ் மெத்தட்ல போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா xோடைய 20% தான் 50 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ 20% ஆஃப் எக்ஸ் அதான் பார்த்தீங்கன்னா 50. இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ 100% எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். 20% பார்த்தீங்கன்னா 50னா பாக்ஸ் மெத்தட் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளா பெர்சன்டேஜ் ஈக்குவலாக அதோட வேல்யூ போடணும். 100% ஈக்குவலாக நம்ம என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கிராஸ்ல நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இந்த நேராகவும் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாம் வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக போட்டோம்னா அப்படி தான் வரும். ஸோ நம்ம ஷார்ட்கட்டாக அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ 0 கேன்சல் ஆகும். 5 இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 250 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 250. இந்த ஆப்ஷன் டியில் இருக்கு. இந்த பாக்ஸ் மெத்தட் லைட்டாக குழம்புறவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டைரெக்டாக இருந்துச்சு, இதில் எக்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுப்போம்? 20x கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் தானே. 20x இஸ் ஈக்குவல் டு 5000 அப்படின்னு எடுப்போம். எக்ஸ் கேன்சல் ஆகும். 250. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 250. அதே தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்டிகலாகவும் ஹரிசாண்டலாகவும் டிவைட் பண்ணணும். ஆப்போசிட்டாக இருக்கிறது மல்டிப்ளை பண்ணணும். சிம்பிள். அவ்வளோதான்.